வணக்கம் மக்களே. ஜனவரி 1 முதல் இந்த வங்கி கணக்குகள் எல்லாம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு அதிரடி அறிவிப்பை தான் ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ எதனால் ரத்து செய்யப்படும், எந்த வங்கி கணக்குகள் எல்லாம் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வங்கி மற்றும் தனிப்பட்ட விவரங்களை ஒரு தொலைபேசி அழைப்பில் பாமர மக்களை எளிதில் முட்டாளாக்கி விடுகின்றனர். பின் வங்கி கணக்கில் இருக்கும் பணத்தை 4 எண் OTP மூலம் திருடுகின்றனர். இன்றைய டிஜிட்டல் உலகில் சைபர் கிரைம் குற்றவாளிகள் மக்களின் வங்கி கணக்குகளில் உள்ள பணத்தை திருடுவது எளிதாகிவிட்டது. அவர்கள் செய்திகள், அஞ்சல்கள் மற்றும் சமூக ஊடக பதிவுகள் மூலம் மக்களின் தகவல்களை சேகரிக்க முயற்சிக்கின்றனர். வங்கி மற்றும் தனிப்பட்ட விவரங்களை ஒரு தொலைபேசி அழைப்பில் பாமர மக்களை எளிதில் முட்டாளாக்கி விடுகின்றனர். பின் வங்கி கணக்கில் இருக்கும் பணத்தை 4 எண் OTP மூலம் திருடுகின்றனர். இதுபோன்ற செயல்களை கட்டுப்படுத்தவும் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்கவும் இந்திய ரிசர்வ் வங்கி பல முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் 2025 ஜனவரி 1 முதல் வங்கி அமைப்பில் புதிய விதிகள் அமல்படுத்தப்பட உள்ளது. ரிசர்வ் வங்கி ஜனவரி 1 முதல் 3 வகையான வங்கி கணக்குகளை மூடுகிறது. இது வங்கி பணியை மிகவும் பாதுகாப்பானதாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் திறமையாகவும் மாற்றும். வாடிக்கையாளர்கள் தங்கள் KYC விவரங்களை புதுப்பிக்க டிஜிட்டல் வங்கியை பயன்படுத்த ஊக்குவிப்பதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. புத்தாண்டில் நடைமுறைக்கு வரும் முக்கிய விதிகள் என்ன, இது வங்கி வாடிக்கையாளர்களை எப்படி பாதிக்கும் என்ற எல்லா தகவல்களையும் விரிவாக பார்க்கலாம். அதாவது, நீண்ட காலத்திற்கு பொதுவாக 2 வருடங்கள் எந்த பரிவர்த்தனையும் நடைபெறாத வங்கி கணக்குகள் செயலற்ற கணக்குகள் என்று அழைக்கப்படுகிறது. குறைந்தபட்சம் 1 வருடமாக செயல்படாமல் இருக்கும் கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் கணக்குகள் என எந்த வைப்பு அல்லது செயல்பாடும் இல்லாத கணக்குகளை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளது. ஸோ ரிசர்வ் வங்கி எதற்காக இந்த மாற்றங்களை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயலற்ற கணக்குகள் தவறாக பயன்படுத்தப்படும் அல்லது மோசடி செய்யும் அபாயத்தில் உள்ளன. அவற்றை மூடுவது கணினியை பாதுகாக்கிறது. மேலும் நீண்ட நாட்களாக பயன்படுத்தாமல் இருக்கும் கணக்குகளை நீக்கினால் வங்கிகள் தங்கள் செயல்பாடுகளை சிறப்பாக நிர்வகிக்க முடியும். வாடிக்கையாளர்கள் தங்கள் KYC விவரங்களை புதுப்பித்து டிஜிட்டல் வங்கி சேவைகளை பயன்படுத்த ஊக்குவிக்கிறது. செயலில் உள்ள கணக்குகளை பயன்படுத்தி வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்களின் புதுப்பிக்கப்பட்ட விவரங்களை பராமரிக்கின்றன. வங்கி வாடிக்கையாளர்கள் தங்கள் கணக்குகளை மூடுவதை தவிர்க்க சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்கு முதலில் KYC விவரங்களை புதுப்பிக்க வேண்டும். உங்களின் தனிப்பட்ட விவரங்கள் புதுப்பித்த நிலையில் இருப்பதை உறுதி செய்து அவை வங்கியால் சரிபார்க்கப்பட்டதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பின் அந்த கணக்கில் வழக்கமான பரிவர்த்தனைகளை செய்ய வேண்டும். சிறிய பரிவர்த்தனைகள் கூட உங்கள் கணக்கை செயலில் வைத்திருக்க உதவும். ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளை மூடாமல் இருக்கவும் பண பரிவர்த்தனைகள் செய்ய வேண்டும். புதிய விதிமுறைகளுக்கு இணங்க வசதிக்காக ஆன்லைன் அல்லது மொபைல் வங்கி சேவைகளை பயன்படுத்தவும். இந்த விதிகளை அமல்படுத்துவதில் வங்கிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பயனர்கள் தங்கள் கணக்குகளை செயலில் வைத்திருக்க உதவும் புதிய விதிகள் குறித்து அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். டிஜிட்டல் பேங்கிங் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆன்லைன் வங்கி சேவைகளை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும். வாடிக்கையாளர்கள் தங்கள் KYC விவரங்களை புதுப்பிப்பதற்கான செயல்முறையை இது எளிதாக்க வேண்டும். செயலில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த வங்கி சேவைகளை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஸோ இவைகள் தான் பார்த்தீங்கன்னா RBI வெளியிட்ட முக்கிய அறிவிப்புகள். அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.